மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நாமாக இருப்போம் என்ற இந்த சிந்தனையுடன் இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நண்பர்களே, நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக வளர்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சி பணியில் நாங்கள் நாள்தோறும் உத்வேகத்துடனும் உற்சாகத்துடனும் செயல்படுவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்துள்ளது என்னவென்றால், மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்து ஆலோசித்து உங்களோடு இணைந்து உரையாடுவதற்கு இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம் ஜோஸ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிற ஃபாதர். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? செம்மையாக இருக்கேன். செம்மையாக இருக்கிறீங்க. சிறப்பாக அந்த வார்த்தை சொல்லும் போதே அப்படியே உற்சாகம் அங்கேருந்து அப்படியே இங்கே அப்படியே ட்ராவல் ஆகிருது. இப்போ உற்சாகத்தோடு மீண்டும் தொடங்கி இருக்கிறோம். இந்த வாரத்தில் சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அது எலெக்ஷனை முடிச்சுட்டு அப்படி சுட சுட ஒரு நாள் கேப்பில் வந்திருக்கிறோம். கண்டிப்பாக நல்ல முடிவுகளை இறைவன் தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்பி கொண்டு இருக்கிறோம். நல்ல முடிவுகள் தான் வரும் கண்டிப்பாக ஃபாதர். ஸோ அதற்காகவும் அடுத்த நம்ம எப்படி எலெக்ஷனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணுமோ அதுபோல் நீ ரிசல்ட்டுக்காக எப்போ எல்லா பரீட்சை எழுதுனா நம்ம ரிசல்ட்டுக்காக ஜெபிக்கிறோம் தானே. கண்டிப்பாக பரீட்சை எழுதுக்கு முன்னாடி நல்லா எழுதணும்னு ஜெபிக்கிறோம். ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டாக வரணும்னு ஜெபிக்கிறோம். அதே மாதிரி இது நல்ல ரிசல்ட்டாக வரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜெபிக்க வேண்டியது நமது கடமை. நிச்சயமாக பாமர மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு தேர்தல் முடிவுகள் வரட்டும். ஸோ நேரம் இன்றைக்கி அப்படியே நம்முடைய கடிதங்களுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு வரலாம் ஃபாதர். ஸோ இன்றைக்கி முதல் கடிதம் இமெயிலில் வந்த ஒரு கடிதம். சரிகா காந்தி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க ஃபாதர். ஓகே, எங்கே இருந்து அப்படின்னு தெரில. கடவுள் வணக்கம் பகுதியில் புதியதாக சேர்க்கப்பட்டுள்ள விவசாயம் பகுதியை நான் சிறிது நாட்களாக பார்ப்பதில்லை. ஏனெனில் அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம் என்பது போல் நமக்கு எதற்கு, நாம் என்ன விவசாயம் பார்க்கவா போகிறோம் என்று பார்ப்பதில்லை. ஒரு நாள் என்னதான் சொல்றாங்க கேட்போம் என்று அந்த பகுதியை பார்த்தேன். சகோதரர் பிரிட்டோராஜ் அவர்கள் மிகவும் எளிமையாக கற்றுக் கொடுக்கிறார். ஒரு வார காலமாக பார்க்க ஆரம்பித்த பிறகு என் மனதில் தோன்றியது, விவசாயம் பண்றவங்களுக்கு மிக எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் இருக்கிறது. விவசாய நிலம் இல்லாதவர் இந்நிகழ்ச்சியை பார்க்கும்போது தெளிவாக புரிவது, சும்மா கிடைக்கவில்லை நமக்கு அரிசியும் உணவுப் பொருட்களும். ஒவ்வொரு விவசாயியும் எத்தனை கடினப்பட்டு உரமிட்டு கடன்பட்டு உழைத்து சந்தையிடுவதை எத்தனை எளிதாக வாங்கி வீணாக்குகிறோம். அதுவும் இல்லை என்றால் விவசாயிகளை மதிக்காமல் கார்ப்பரேட் கம்பெனிகளின் அங்காடிகளில் காய்கறிகளையும் பழங்களையும் வாங்கி ஊக்குவிக்கின்றோம். இது பெரியவர்கள் மட்டும் பார்க்க வேண்டிய பகுதி அல்ல, வளரும் நமது அடுத்த தலைமுறையினரும் பார்க்க வேண்டிய நிகழ்ச்சி. மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி உழவும் உயர்வும் பகுதியை குறித்து ஒரு சிறப்பான கடிதம் சரிகா காந்தி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா நான் அந்த கடிதத்தை பார்த்த உடனே அவர் பிரிட்டோக்கிட்ட நான் சொன்னேன், அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். அவரும் சொன்னார், நிறைய பேர் தொலைபேசிக்கு நிறைய தொடர்பு கொள்கிறாங்க. அதாவது நாங்கள் அவர் இதுதான் கருத்து, இதுதான் அதாவது இந்த விவசாயம். நான் ஒரு விவசாய பின்னணி குடும்பத்தை சார்ந்தவன் தான். விவசாயம்னா என்னன்னு தெரியும். எல்லாமே விவசாய அந்த வாழ்க்கையில் ஆடு மாடு பராமரிக்கிறது, அந்த சாணி அள்ளி போடுறது, பூ எடுக்கிறது, மருந்து அடிக்கிறது, உழவு நிலத்தை பண்படுத்துவது, இதெல்லாமே உழைத்த ஆள் தான். நமக்கு விவசாயம் என்னான்னு நல்லாவே அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பின்னணி தான் என்னுடைய வாழ்க்கை பின்னணி. அப்போது இன்றைக்கு இந்த விவசாயம் என்பது ஏதோ ஒரு எட்டாக்கனி போல் இது நமக்கு தேவையில்லை. அது விவசாயம் செய்கின்ற அந்த ஏழை எளிய மக்கள் அவங்க படுகின்ற துன்பங்களை குறித்து யாருக்குமே அக்கறை இல்லை. பெரிய அது ஒரு தேர்தல் இந்த மாதிரி நேரங்களில் மட்டும்தான் அவங்களுடைய கடன்களெல்லாம் ரத்து செய்வாங்க. அது வரைக்கும் அவங்கள பாடாப்படுத்துவாங்க. அவங்கள வாங்குகின்ற 1000, 500, 2000, 10,000, 15,000 அந்த கடனை வசூல் பண்ணுறதுக்காண்டி அவங்கள அவ்வளவு கொடுமைப்படுத்துவாங்க. இதெல்லாம் நம்ம சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையை நம்ம பார்க்கின்ற ஒரு காரியம்தான். அது அப்படியே போகிற போக்கில் நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். இவர் சொல்கிறது மாதிரி இதை நாம் உணர்ந்தால் ஒழிய, ஏன்னா நம்மளுக்கு என்ன தான் கோடி கோடியாக சம்பாதித்து வச்சுருந்தாலும் ஒருவேளை சாப்பாடு எங்கேருந்து வரும்? கண்டிப்பாக இல்லையா? என்கிட்ட பல 1000 கோடிகள் இருக்கிறது, விவசாயம் இல்லாமல் போய்விட்டது. நாட்டில் எதை சாப்பிடுவோம்? வெறும் மாத்திரையில் சாப்பிட்டு உட்காந்துருவோம், இல்லை பணத்தை சாப்பிடுவோமா? வாய்ப்பு அதை முடியுமா? சோறு தானே வேணும். எதுவாக இருந்தாலும் அதன் உணவு, ஏதாவது உணவோ பழங்களோ காய்கறிகளோ எதுவுமே இல்லாத ஒரு சூழலில் எப்படி வாழ்வது? கண்டிப்பாக இந்த உலகிலே நாம் உயிர் வாழ்வதற்கு பைபிளில் எடுத்த முதல் இந்த ஆதி ஆகமம் என்று சொல்கின்ற தொடக்க நூல்லே பார்த்திங்கன்னா, நீ நிலத்தை உழுது பண்படுத்தி
உனது வாழ்நாள் எல்லாம் நீ வந்து கடவுளுடைய அது சாபமோ இல்லை அது வரமோ இல்லையா, அது எப்படி வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது வரம் நமக்கு வந்து கடவுள் கொடுத்த வரம். நீ இப்படித்தான் வந்து உழைச்சி வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வரம். நிச்சயமா. அப்போது இதை எனக்கு மதிக்க தெரில, இது என்னன்னே தெரில, சோறு எங்கேருந்து வருதுன்னு தெரில, ஒரு அரிசி எங்கேருந்து வருதுன்னு தெரில, ஒரு பருப்பு எங்கே வருதுன்னு தெரில, ஒரு பால் நான் குடிக்கிற பால் எங்கேருந்து வருதுன்னு தெரியல அப்படின்னா அது வந்து என்ன வாழ்க்கை இல்லையா? கண்டிப்பாக. ஸோ இதை நாம் தெரிந்து கொள்ள இது அதற்கான ஒரு அடிப்படை தான். சின்ன சின்ன காரியங்களே தெரிந்து நம்ம வீடுகளிலே எனக்கு ஒரு பெரிய நிலம் 10 ஏக்கர் நிலம் இருந்தால் தான் நான் விவசாயம் பண்ண தேவையில்லை. என் வீட்டினுடைய மொட்டை மாடியே எனக்கு போதும், என் வீட்டினுடைய வரவேற்பறை எனக்கு போதும், வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற சின்ன இடம் எனக்கு போதும், முன்னாடி இருக்கிற சின்ன இடம் எனக்கு போதும். நான் 4 காரியங்களை ஒரு 10 தக்காளி செடி நடலாம் இல்லையா? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, மாடி தோட்டம் இருக்குது. ஆமாம், எவ்வளோ காரியங்கள் இல்லை. சும்மா வீட்டில் ஒரு இதில் வந்து கொத்தமல்லியை போட்டு வந்து ஒரு கட்டு கொத்தமல்லியை வர வைக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் தானே. எவ்வளோ காரியங்களை நம்மளால் செய்ய முடியும். இப்போ நிறைய இதை குறித்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி வந்துட்டு இருக்குது. இது ஏதோ ஒரு நிகழ்ச்சியாக மட்டும் போய்விடக்கூடாது. கண்டிப்பாக இதை குறித்து எனக்கு ஒரு ஆழ்ந்த அறிவு எனக்கு வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அதில் பிரிட்டோ இருக்கிறாரே, இவர் வந்து விவசாயத்தை குறித்து ஆராய்ச்சி செய்தவர்ல, நீர் மேலாண்மையை குறித்து ஆராய்ச்சி செய்தவர். இந்த விவசாயத்தை குறித்து வந்து மக்களுடைய அங்கங்கே போகிற இடங்களில் ஏன்னா நீர் இல்லாமல் விவசாயம் இல்லை. அப்போது இதை ஏன் நான் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று அவர் இப்படித்தான் இதை ஆரம்பித்தார். இன்றைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். கண்டிப்பாக. அதனால்தான் அரசாங்கமே இவரை தெரிந்தெடுத்து அவங்களுடைய மைய அலுவலகத்துக்கு வர வச்சு அந்த துறையில் இவரை பணி செய்ய அழைத்திருக்கிறார். அப்போது அதுவும் நம்ம ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர், அது இல்லை எங்கள் ஊரை சார்ந்தவர் நினைக்கல. எனக்கு இன்னும் பெரிய, ஏன்னா அவங்க அப்பா அம்மாலாம் எங்களுடைய சொந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு நினைக்கல. எனக்கு இன்னும் பெருமையாக இருக்குது. என்னுடைய கிராமத்திலிருந்து இப்படி ஒரு படித்த விவசாயத்தை இன்னும் அதிகமாக நேசிக்கின்ற ஒருவர் இருக்கிறார். அது என்னுடைய கணக்கு ஆசிரியருடைய மகன். எனக்கு கணிதம் சொல்லி கொடுத்த அவரை மேக்ஸ் சேவியர் என்று தான் அவங்க அப்பாவை வந்து பள்ளிக்கூடத்தில் கூப்பிடுவாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அதாவது ஒரு கடும் சொல் சொல்லாமல் பெரம்பை எடுத்து, அந்த காலத்தில் வாத்தியாருன்னா பெரம்பால் வெளுத்து தள்ளிடுவாங்க. என்னை அடித்தாங்கன்னா, என்னை அடிக்கும் போது பெரம்பு உடஞ்சிருச்சுன்னா அடுத்த நாள் நான் தான் பெரம்பு வாங்கிட்டு கொடுக்கணும். அந்த காலகட்டத்தில் பெரம்பை கையை தொடாமல் கடுஞ்சொல் சொல்லாமல் மாணவர்களை வந்து தனது பேச்சினாலே தன்னுடைய ஒரு பார்வையிலே அப்படியே வந்து ஒரு வழி பண்ணிடுவார். அப்படி தான் கணிதம் எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். வகுப்பில் வந்து அவர் ஒரு பெரிய நல்ல விசுவாசி, நல்ல மனிதர். அவருடைய மகன் எங்கள் ஊர். எனக்கு அதில் பெரிய பெருமை தான். அதனால் ரொம்ப சந்தோஷம் சகோதரர் பிரிட்டோ இந்த நிகழ்ச்சியை நடத்துவது. இது வள்ளுவன் சொன்னது போல் உழவன் இல்லாமல் உலகம் இல்லை. கண்டிப்பாக தெய்வ புலவரை சொல்லிட்டு போயிட்டாரு. இதில் வேற என்ன நிச்சயம். ஏன்னா அவரை பற்றி நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். அது மாதா தொலைக்காட்சி பொங்கல் தினத்துக்கு வந்து கடவுள் வணக்கம் நிகழ்ச்சி சிறப்பாக யாரையாவது ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த அந்த அடைக்கலம் அவரோட பேசிட்டு இருக்கும்போது அப்போ நான் சொன்னேன், ஃபாதர் ஏதாவது விவசாய பின்புலம் கொண்டவங்க யாராவது ஒரு ஆளை கூப்பிடலாம், ஆனால் லேமேன் யாரையும் கூப்பிட்டோன்னா அது யூஸ்வலாக இருக்கும். இன்கேஸ் ஃபாதர்ஸ் யாராவது விவசாயம் பண்ணுறவங்க இருக்கிறாங்களா, பிரதர்ஸ் யாராவது இருக்காங்களா கொஞ்சம் தேடி பாருங்க அப்படிங்கிறப்ப தான் பிரதர் பெனிட்டோ அப்படிங்கிறவர் வந்து நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டார். அப்போ பிரதரை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு கான்டாக்ட் பண்ணி பிரதர்கிட்ட ஃபோனில் பேசினேன். எல்லாம் சரி ஓகே அப்படின்னு. அப்போ நாளைக்கு ஷூட் இருக்குன்னா அதுக்கு முந்தின நாள் பிரதர் ஃபோன் பண்ணி, சார் நான் மட்டும் வரதா இல்லை, கூட என் கூட இன்னொருத்தர் பிரிட்டோன்னு ஒருத்தரை நான் கூட்டிகிட்டு வரேன், என்னையை விட அவர்கிட்ட தகவல்கள் நிறையா இருக்கும் அப்படின்னாரு. கடைசி நேரத்தில் சொன்னோன்னா இங்கே நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேறு எல்லாம் அந்த 2 பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷூட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் இரவோடு இரவாக அவர் நிக்கோலஸ்க்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு காலையில் வந்து இதெல்லாம் அப்படி 2 கெஸ்ட்டு வராங்க, ஒரு கெஸ்ட்டுங்கிற இடத்துல 2 பேராக வராங்க, இன்னொருத்தர் சார் யாரோ வராராம் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி அவர் வரது தெரிஞ்சோன்னே காலையில் 7 மணிக்கு நான் அந்த சாரோடைய பிரிட்டோ சாருக்கு வந்து மெசேஜ் போடுறேன், வாய்ஸ் நோட்டு. சார் இந்த மாதிரி நீங்கள் ஷூட்டுக்கு வரதா சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் அப்படி க்ரீன்லாம் எல்லாம் பார்த்தோம், இப்படிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இவ்வளோ தான் ஜஸ்ட் இன்ட்ரோ. வந்து அன்றைக்கி வந்து அரை மணி நேரம் போக வேண்டிய எபிசோடாக ஆரம்பித்த அந்த நிகழ்வு வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய தகவல்னால 1 மணி நேர எபிசோடாக அன்றைக்கி வந்து நம்ம அந்த கடவுள் வணக்கம் சிறப்பு பகுதியை வெரி ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து அதை கொண்டு போனோம். அப்போ தான் திடீர்னு தோணுச்சு, அப்போ இதை டெய்லி நம்ம கொடுத்தா என்ன அப்படிங்கிறது. இன்னொரு தனிப்பட்ட விஷயம் என்னென்னா, அவரோட இந்த ட்ராவல் எனக்கு கிடைச்சதுனால, நம்மளுடைய மாதா தொலைக்காட்சி வேலை கிடைச்சதுனால இந்த மீன் அமிலம் அப்படின்னு சொல்லி ஒரு தயாரிப்பு பற்றி சொன்னார். ஒன்று விவசாயம் நம்ம செய்யலாம், இல்லை விவசாயம் செய்கிறவங்களுக்கு உறுதுணையாக நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய ஃபீல்டு சொல்கிறப்போ ஃபெர்டிலைசர்ஸ் மேக்கிங், அதில் மீன் அமிலம், ஃபிஷ் அமினோ ஆசிட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்குள்ள ஒரு உந்துதல், அதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் என்ன பெரிய அளவில் வேலை இல்லை, வீண் கழிவுகளை வாங்க போகிறோம், நாட்டு சக்கரை வந்து மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம்,
21 நாள் கழிச்சு அதை இது பண்ண போகிறோம் அப்படி தானே, சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு சார் இந்த மாதிரி இந்த நாளில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் சார், இன்றைக்கி எனக்கு கையில் கொஞ்சம் காசு வரும், வந்தோடனே நான் அதை வாங்கலாம்னு வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு இதாகிட்டு அந்த நாளுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் மறந்தும் போயிட்டேன். கரெக்டாக எனக்கு என்ன பண்ணுறாருன்னா காலையிலே 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி, தம்பி இந்த மாதிரி சாட்டர்டே சொல்லியிருந்தீங்க, அது எங்கே வாங்கணும் என்ன எதுன்னு எதுவும் ஐடியா பண்ணியிருக்கீங்களா, நான் எதுவும் உங்களுக்கு சொல்லணுமா அப்படின்னு அவராகவே என்ன பண்ணாருன்னா ஃபோன் பண்ணி கேட்டார். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அவருடைய தந்தை அவர்கள் ரொம்ப இனிய சொல் பேசுவாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அது அப்படியே இவர்கிட்ட வந்து ட்ராவலாக இருந்தது. நம்ம சில நேரங்கள் யாரோ ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு செய்யலைனால நமக்கே பயங்கர கோவம் வரும். ரொம்ப கனிவோடு வந்து ஃபோன் பண்ணி ரிமைண்ட் பண்ணி பேசினார், அதையும் செஞ்சு அதுக்கு இன்றைக்கி கைட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் பிரிட்டோ சாருக்கு நானும் தனிப்பட்ட முறை ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம். ஸோ சகோதரி சரியா காந்தி அதை ரிமைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பல பேர் இது போல் நிச்சயமாக நம்முடைய மாதா தொலைக்காட்சி வாயிலாக சகோதரர் பிரிட்டோ வாயிலாக பயனடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ நன்றி சொல்லிக்கிட்டு அப்படியே அடுத்த கடிதம் போகலாம். ஸோ அடுத்த கடிதம் நம்முடைய திருக்கோவிலூர் லூர்தம்பலராணி அம்மா. சொல்லுங்கள், என்ன சொல்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு ஆண்டவரின் மேலான கிருபை மற்றும் வழிநடத்துதலால் தொலைக்காட்சி பணிகள் சிறப்பாகவும் முன்னேறியும் சென்று கொண்டிருக்கிறது. இதற்காக ஆண்டவருக்கு நன்றி பாராட்டி தொடர்ந்து சிறப்பாக வழிநடத்த ஜெபித்து எழுதுகிறேன். தொலைக்காட்சி பயணத்தின் 10 ஆண்டு சாதனைகளை பற்றி முனைவர் பெர்னார்ட் சுவாமி மற்றும் பேராசிரியர்களின் மாணவர்கள் கள ஆய்வு, அவர்களது புள்ளி விவரப்படி நேர்கள் அதிகம் பார்க்கும் நிகழ்ச்சிகளாக ஆராதனை, அரம்சை, நலமானிய நலமா போன்றவற்றை குறிப்பிட்டது நமது வந்ததும் தந்தது நிகழ்ச்சி கடிதங்கள் கருத்தை ஒத்திருந்ததை உணர முடிந்தது. 16 டயசிஸில் நடத்தப்பட்ட இக்கள ஆய்வு உண்மையில் சிறப்பான முயற்சி, பாராட்டுக்கள். கடந்த 2 வாரங்களில் ஒளிபரப்பான சிலை வழிபாடும் கத்தோலிக்க திருச்சபையின் நிலைப்பாடும் மறு ஒளிபரப்பானாலும் நல்ல புரிதலை கொடுக்கும் நிகழ்ச்சி. அருட்பணி தீபன் வழிநடத்தி தற்போது ஆயர் ஆரோக்கியராஜ், அருட்பணியாளர்கள் ஆல்பர்ட் சவரிமுத்து, டெரன்ஸ் போன்றோரின் விளக்கங்கள் சிறப்பாக இருந்தது. மனிதத்தை மதிக்க வேண்டும், பெற்றோர் நமக்கு எப்படி தேவையோ அதுபோல மாதா இறைவனிடம் செல்ல நமக்கு ஒரு கருவி என்றதும், எசையா, எசேக்கியல், ரூத் எப்படி நமக்கு பரிந்து பேசும் இறைவாக்கினராக அதுபோல நமக்கு புனிதர்கள் தேவை. செயின்ட்ஸ் ஆர் நாட் ஃபார் இனிஷியேஷன் பட் ஃபார் இன்ஸ்பிரேஷன் என்ற புனித 2ஆம் ஜான் பால் அவர்களின் கருத்தை பகிர்ந்தது. தானியேலின் நண்பர்கள் அவர்களுக்காக பரிந்து மன்றாடியது போல புனிதர்கள் மூலம் இயேசுவிடமும் அவர் மூலம் தந்தை கடவுளிடமும் ஜெபிக்கிறோம். மோசே கையை உயர்த்தி மன்றாடியது போல ஆபிரகாம் சோதோம் கொமோரா அழிவிலிருந்து காப்பாற்ற ஜெபித்தது போல புனிதர்கள் உள்ளனர் என்றதும், 2087ஆம் ஆண்டு 2ஆம் எசாயா திருச்சங்கம் முதலில் இயேசுவிடம், பிறகு மாதா, பிறகு வானதூதர்கள், அதன் பிறகு புனிதர்கள் என நாம் கனம் செலுத்த வேண்டும் எனவும் ஆலயங்களில் உள்ள அருளிறக்கம் ஒரு அடையாளமாக பலவற்றையும் விளக்கியது அருமை. இது சம்பந்தமான கருத்து பகிர்வுகள் தொடர்ந்து புதிதான ஆழமான கருத்துக்களோடு நிகழ்ச்சிகளில் வந்தால் நம்மை கத்தோலிக்க விசுவாசத்தில் இன்னும் ஆழமாக கட்டி எழுப்ப முடியும். கடந்த வாரம் வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியில் விசுவாசத்தில் வளர ஜப சிந்தனைக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள புதிய செயலி காசா போர்க்களத்தில் அருள் அடையாளம் தொடர்கிறது, டெய்லி திருப்பலி, நன்மை மற்றும் புதுநன்மை நிகழ்வுகள் தொடர்வதை சோசன் என்ற சீரியல் 4ஆம் பருவமாக தொடர்கிறது. இது 7 சீசன்களாக வரும் என்றது. 4வது உலக முதியோர் தினம், விபூதி புதனன்று திருத்தந்தைக்கு கர்தினால் சிலுவை அடையாளம் வரைந்தது போன்ற காணொளிகள் நன்றாக இருந்தது. சென்ற நாட்களில் ஒளிபரப்பான மெய்ப்பர் வாரம் நிகழ்ச்சியில் ஓய்வு நிலை ஆயர்களின் திருநிலைப்பாடு, குடும்ப பின்னணி மற்றும் அவர்களது ஆயர் பணியின் அனுபவங்கள் போன்றவற்றை கலந்துரையாடி தொகுத்தளித்த நிகழ்ச்சி புதிய முயற்சி. அருட்பணி ஆல்பர்ட் செல்வராஜ் அவர்களது புன்னகையுடன் கூடிய சகஜமான உரையாடல் மனதில் நிற்கிறது. ஆயர்களின் அனுபவ பகிர்வுகள் நம்பிக்கையாளர்களுக்கு உத்வேகமாக இருந்தது. அருட்பணி சேவியர் அந்தோணி அவர்களின் குட்டி கதைகள் 1000 நாளும் சிறந்த படிப்பினையை தருகிறது. அருட்பணி ராஜன் அவர்களின் இந்தியராகிய நாம் மற்றும் பிரிட்டோ அவர்களது உளவும் உயர்வும் போன்ற புது வரவுகளை பாராட்டி தொடர்ந்து பகிர விளைந்து இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். ஜபத்துடன் லூர்தம்பலராணி, திருக்கோவிலூர். அவங்க எல்லாமே வந்து பொதுவாக ஒரு ரீகாப் பண்ணுறது தான் அவங்களுடைய ஆமாம் டோட்டலாக ஒரு அதுதான் அவங்களுடைய சிறப்பு. அதனால் அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எப்படி தான் நேரம் கண்டுபிடிக்கிறீங்கன்றது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் அது ஆச்சரியமாக இருந்தாலும் அது ஒவ்வொரு வாரம் நிறைவேறி கொண்டிருக்கணும்னு நினைக்கிற பொழுது உண்மையிலேயே கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அதனால் நீங்கள் நல்ல நீண்ட ஆயுளோடு நல்ல சுகத்தோடு இருக்கணும், உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் நன்றாக இருக்கணும். தொடர்ந்து உங்களுக்கு கொண்டாடுகிறேன். கடவுளின் ஆசிரியர் நானும் உங்களோடு. ஸோ அப்படியே அடுத்த கடிதம் ஃபாதர், அது வந்து செபாஸ்டியன் திரவியம் அப்படிங்கிறவர் வந்து அனுப்பியிருக்கிறாரு. ஃபார்மர் வைஸ் பிரின்சிபல் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் திருச்சி அப்படின்னு இமெயிலில். ஓகே. Dear Reverend Father, if possible, kindly convey my heartiest congratulations and best wishes to Reverend Father Satyaraj, who celebrated the 8:15 Holy Mass today. அதாவது சண்டே 3 மார்ச் 2024. ஓகே. His sermon was indeed the rarest of the rare. First time in my life, I am 78. Okay. I heard a person preaching an informative, down-to-earth sermon. I understood from which part of the Jerusalem temple Jesus drove away the cattle, etc. We have no forum where we can voice our grievances. Even if we do, our clergy care little for the opinions of the laity.
My humble opinion is our priest must take time and pains to preach well and not treat all the laity as poorly educated folk. டாக்டர் செபாஸ்டியன் திரவியம் ஏபி அப்படின்னு சொல்லி திருச்சியிலேருந்து ஒரு ஓகே ஓகே திருச்சியிலேருந்து அனுப்பியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷங்கய்யா. தெரில, எப்பொழுதுமே நீங்கள் வந்து நம்ம எல்லா என்ன சொல்கிறது குருக்களும் எல்லா திருநிலைப்படுத்தப்பட்ட குருக்களும் இறை வார்த்தையை நல்ல விதத்தில் விளக்கி சொல்வதற்கு அவர்களுக்கு கடமை இருக்கிறது. அது மறுக்க முடியாது. விவிலியத்தை ஆழ்ந்து நன்றாக வாசித்து அதற்கு தேவைப்படுகின்ற விதத்தில் நல்ல புத்தகங்களை வந்து நம்ம அப்போ ஒவ்வொரு நேரமும் வாசித்து அதை மக்களுக்கு அந்த இறையியலின் அடிப்படையில் விவிலியத்தின் அடிப்படையில் விளக்கங்கள் சொல்வதற்கு அவருடைய தலையான கடமை. எல்லாருமே அதை செய்கிறார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அநேகர் அதை செய்யவில்லை என்றும் சொல்ல முடியாது. செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, செய்யாதவங்களும் இருக்கிறாங்க. அதை ஒவ்வொருத்தரும் உணர வேண்டும். அதற்கான தலங்கள் இல்லை என்று நாம் சொல்வதற்கில்லை, தலங்கள் இருக்கிறது. இப்போ சப்போஸ் நம்ம இருக்கிற பங்கு சாமியார்கள் நல்லா செஞ்சாங்கன்னா அவங்கள பாராட்டுவது சரியாக. இந்த வாரம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் ஒரு சிலவங்க ஏற்றுக்கிறாங்க, ஒரு சிலவங்க ஏற்றுக்கிறது இல்லை. அதனால் அதை நாம் தான் இவங்கெல்லாம் சாமியாரெலாம் எங்கேருந்து வராங்க, இந்த குடும்பங்கள்லேருந்து தான் வராங்க. அப்போ இந்த கடின உழைப்பு, முயற்சி இவைகள் எல்லாம் அந்த சிறு பிராயத்திலிருந்தே குழந்தைங்களுக்கு நாம் ஊட்டி வளர்த்தால் அதில் வருகின்ற அவர் எல்லா நிலைகளிலும் அவங்க குருவாக திருநிலைப்படுத்தப்படலாம், ஆசிரியராகலாம், மருத்துவராகலாம், எதுவாக வேணாலும் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் பயணிக்கலாம். அப்போது அந்தந்த துறைகளில் அவர்கள் இன்னும் ஆழ்ந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போது நம்ம வீடுகளிலிருந்தே அந்த ஒரு பயிற்சியை, அந்த ஒரு முனைப்பை நாம் ஊட்டி வளர்த்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வரும். திடீரென்று ஒரு மாற்றம் வருமா? அந்த ஃபார்மேஷன் 10 இயர்ஸில் வந்தால் அது ஒரு புதுமை தான், வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது தொடக்கத்திலிருந்தே வந்தால் மிக நன்றாக இருக்கும். ஆமாம். இருந்தாலும் உங்களுடைய நல்ல கருத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன். அந்த தந்தைக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம், நீங்கள் நல்லா பிரசங்கிச்சிங்க, பாராட்டு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் அப்படிப்பட்ட குருக்கள் எல்லா இடங்களிலும் வளர நமக்கு கிடைக்க தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். உங்கள் நல்ல கருத்துக்கு நன்றி. கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. சிறப்பு ஃபாதர். அப்படியே அடுத்த கடிதம் இன்னொரு இமெயிலிருந்து வந்த ஒரு கடிதம். ஆண்டனி தன்ராஜ் அப்படிங்கிறவர் வந்து அனுப்பியிருக்கிறாரு. Reverend Father, we are blessed to watch above the retreat which dealt in length on the epistle letters to the Romans. We thank you for this retreat and Reverend Father M.A. Joseph for his efforts to bring the meaning of the verses. May God bless him and the entire team. Regards, Anthony Dhanraj and Elizabeth அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. எங்கே இருந்து தெரியல, ஒரு சின்ன இமெயில் கடிதம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக ஃபாதர் ஜோசப் வந்து மாதா தொலைக்காட்சி கிடைத்த ஒரு மாபெரும் கொடை, அற்புதமான ஒரு கொடை. அதை இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தியானங்கள் நமக்கு மாதா தொலைக்காட்சியில் நடத்தியிருக்கிறாரு. இது குறிப்பாக இந்த ஆண்டு ரோமியருக்கு எழுதப்பட்ட அந்த கடிதத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய மீட்பு திட்டத்தை குறித்து, நம்முடைய மீட்புக்கு நாம் எதை செய்ய வேண்டும் குறித்து ரொம்ப ஆழமான தியானம், தனது வாழ்க்கையினுடைய அனுபவங்களிலிருந்து குறிப்பாக இந்த கடிதத்தினுடைய சாராம்சத்தை அப்படியே ஒரு தியானமாக அவர் மாற்றி கொடுத்திருக்கிறார். உண்மையிலே ஒரு பெரிய அவர் கடவுளுடைய ஞானம் அவருக்கு அவ்வளவு நிறைவாக இருக்கிறது. பாருங்களேன், ஒரு பார்வை புலன் இழந்த பிறகு ஆண்டவர் மீது கொண்டிருந்த அதீத அன்பினால் தனது வாழ்க்கையை இன்னும் அதிகமாக, அந்த கஷ்டம் எவ்வளவு என்று உண்மையிலே நம்ம கண்களை மூடி ஒரு 5 நிமிடம் நாளில் இருக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். தூங்குகிற நேரம் ரைட்டு, தூங்காத நேரத்தில் கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் இருந்து பாருங்கள். அது எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு காரியம். அவர் அதை கடவுளுடைய கிருபையாக அதனை ஏற்றுக்கொண்டு அதனை நற்செய்தி அறிவிப்பில் இன்னும் அதிகமாக தன்னை ஈடுபடுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு ஒரு பெரிய அற்புதமான கொடை. நாம் அவருக்காக ஜெபிக்க மறக்க வேண்டாம். தந்தைக்காக நாம் ஜெபிப்போம். அதே நேரத்தில் இப்போ இதை யாரும் நாங்கள் இன்னும் பார்க்கல, எங்களுக்கு நேரம்லாம் போயிடுச்சுன்னா நீங்கள் யூடியூபுக்கு போங்க, மாதா டிவியுடைய யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் எல்லா அவருடைய 40 நாட்களுடைய அந்த தியான உரைகளும் அங்கே இருக்கிறது. நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு நேரம் இருக்கின்ற பொழுதெல்லாம் அதை பார்க்கலாம்.
பார்க்காதவங்களும் நீங்கள் உற்சாகப்படுத்துங்க, பாருங்கள், கேளுங்க. கண்டிப்பாக கடவுளின் ஞானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களது அழகான கடிதத்திற்கு நன்றி. தந்தை ஜோசப்புக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள், ஜெபங்கள். தொடர்ந்து கடவுளின் ஆசீர்வாதம் என்னால் உங்களோடு இருக்க எங்களது ஜெபங்களும் ஆசீர்வாதம். கண்டிப்பாக ஃபாதர், இந்த வாரமும் சிறப்பான பகிர்வுகள் நிறையா கேட்டோம், இனிய இதயங்களின் பகிர்வுகள். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியோட நிறைவில் ஒரு சின்ன ஜெபத்தோடு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். இனிய இதயங்களே, மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிக்க மறவாதீர்கள். தொடர்ந்து மன்றாடுங்கள். இன்னும் பல்வேறு காரியங்களை, முன்னெடுப்புகளை நாம் செய்ய திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த காரியங்களெல்லாம் கடவுளின் கரம் நம்மோடு இருந்து வழி நடத்த வேண்டும். உங்களின் ஜெபங்கள், உங்களின் பெரிய ஆதரவு, உங்களது பங்களிப்பு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பதில் ஐயமே இல்லை. தொடர்ந்து எங்களுக்கு மன்றாடுங்கள். கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களது குழந்தைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். இந்த கோடை காலங்களிலே அவர்கள் நல்ல சுகத்தோடு இன்னும் வருகின்ற இந்த நாட்களிலே இவர்கள் உற்சாகமாக பங்கெடுக்கவும், அதே நேரத்தில் இவர்கள் அடுத்த கல்வி ஆண்டிலே அவர்கள் நல்ல முறையில் இன்னும் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கு இந்த நாட்களை சரியாக பயன்படுத்தவும் அவர்களுக்கு நீர் ஆற்றலை கொடுத்தலும், ஞானத்தை கொடுத்தலும். பிள்ளைகளை ஆசிர்வதையும், நல்ல சுகத்தையும், உடல் பலத்தையும், ஞானத்தையும் எங்களது பிள்ளைகளுக்கு நீர் அருளும்படியாக கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். இனிய இதயங்களின் பகிர்வுகள் மன நிறைவை தந்திருக்குது. ஸோ நிச்சயமாக இனிய இதயங்களும் இன்றைக்கி எங்களுடைய கடிதம் வந்திருக்குது. ஸோ நாங்கள் எழுதுனதை வாசித்திருக்கிறோம் சொல்லி மகிழ்ச்சியோட நிகழ்ச்சி பார்த்துட்ருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் கடிதம் எழுத வேண்டும் அப்படிங்கிற உத்வேகத்தையும் பெற்றிருப்பார்கள். ஸோ இனிய இதயங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி. நன்றி ஜோஸ். நண்பர்களே, நான் தொடக்கத்தில் கூறியது போல நாங்கள் நாள்தோறும் உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் செயல்படுவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்திருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய கடித கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும், மாதா தொலைக்காட்சி, 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. அன்பர்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த மிகப்பெரிய உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியன் மைந்தன் தமிழ்ஜோ மற்றும் அன்பு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.